ஜெஃப்னாவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஆசிரியர்களின் சம்பளம் தொடர்பில் முன்னெடுக்கப்படவுள்ள போராட்டம். தேர்தலை ஒத்திவைத்தால் பொதுமக்களை ஒன்று திரட்ட தயங்க மாட்டேன். யாழில் மாணவிகளை தாக்கிய அருட்சகோதரி தொடர்பில் நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. இலங்கையில் அடுத்தடுத்து உயிரிழந்த 4 பேர் தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல்கள். கனடாவில் அதிகரிக்கும் திருட்டு சம்பவங்கள். சம்பள பிரச்சினைக்கு இதுவரை தீர்வு பெற்றுக் கொடுக்கப்படவில்லை என சுட்டிக்காட்டி அதிபர் மற்றும் ஆசிரியர்கள் சுகவீன விடுமுறை போராட்டம் ஒன்றை முன்னெடுக்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் குறித்த போராட்டமானது இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. மேற்படி தகவலை அதிபர் மற்றும் ஆசிரியர் சம்பள சமத்துவமின்மைக்கு எதிரான தேசிய சங்கத்தின் ஏற்பாட்டாளர் புலப்பெனே சுமங்கல தேரர் தெரிவித்துள்ளார். அத்தோடு சம்பளம் உள்ளிட்ட பல பிரச்சினைகளை முன்னிறுத்தி பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் ஆரம்பித்துள்ள பணி பகிஷ்கரிப்பு இன்றுடன் 29 நாட்களை கடந்துள்ளது. இதன் காரணமாக பல்கலைக்கழகங்களின் கல்வி நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழக தொழிற்சங்க ஒன்றிய குழுவின் தலைவர் தம்மிக்க எஸ் பிரியந்த குறிப்பிட்டுள்ளார். மேலும் இணக்கப்பாடு எட்டப்பட்ட மாதாந்த கொடுப்பனவு மற்றும் 15% சம்பளம் குறைக்கப்பட்டமை உள்ளிட்ட பல பிரச்சினைகளுக்கு தீர்வு வழங்குமாறு கோரியே கல்விசாரா ஊழியர்கள் பணிப்பகிஷ்கரிப்பை ஆரம்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அதிபர் தேர்தலை ஒத்திவைத்து சர்வஜன வாக்கெடுப்புக்கு செல்ல தயார் என பாலித ரங்கே பண்டார தெரிவித்த கருத்தை வன்மையாக கண்டிப்பதாக நேற்றைய தினம் கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் உரையாற்றிய பேராசிரியர் பீரிஸ் தெரிவித்தார். மக்களின் வாக்குரிமையை பறிக்க எவருக்கும் இடமளிக்கப்பட மாட்டாது எனவும் பாலித ரங்கே பண்டாராவின் கருத்துக்கு எதிராக கட்சி பேதமின்றி அனைவரும் ஒன்றிணைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தேர்தல் அச்சம் காரணமாக அரசாங்கம் பல்வேறு யுக்திகளை கையாண்டு வருவதாகவும் இலங்கை அரசியலமைப்பின் மூலம் மக்களின் இறையாண்மை நேரடியாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதனை அழிக்க எவருக்கும் இடமளிக்கப்பட மாட்டாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த தேர்தலை பிற்போட முயற்சித்தால் அதற்கெதிராக பொதுமக்களை திரட்டி சட்ட நடவடிக்கை எடுக்க தயங்க மாட்டோம் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். யாழ்ப்பாணத்தில் பாடசாலை மாணவிகளை கடுமையாக தாக்கிய குற்றச்சாட்டில் கைதாகி விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த அருட்சகோதரி பிணையில் விடுவிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஊர்காவற்துறை பகுதியிலுள்ள பாடசாலை விடுதியில் தங்கி கல்வி கற்று வந்த தம்மை விடுதிக்கு பொறுப்பான அருட்சகோதரி அகப்பைக்காம்பால் அடித்து துன்புறுத்தியதாக கோரி கடந்த 28/5/2024 அன்று விடுதியில் தங்கியிருந்த 11 மாணவிகள் ஊர்காவற்துறை போலீஸ் நிலையத்தில் சரணடைந்தனர். இதனையடுத்து மாணவிகளை யாழ் போதனா வைத்தியசாலை சட்ட வைத்திய அதிகாரியின் முன் முற்படுத்திய வேளை மாணவிகளின் உடலில் தழும்புகள் இருந்தமை கண்டறியப்பட்டது. அது குறித்து மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்த ஊர்காவற்துறை போலீசார் அருட்சகோதரியை கைது செய்து ஊர்காவற்துறை பதில் நீதவான் முன்னிலையில் முற்படுத்திய வேளை அவரை நேற்றைய தினம் வரை விளக்கமறியலில் வைக்குமாறு பதில் நீதவான் உத்தரவிட்டிருந்தார். இந்நிலையில் அந்த வழக்கு நேற்று ஊர்காவற்துறை நீதவான் நீதிமன்றில் நடைபெற்ற போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த அருட்சகோதரி நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற வழக்கு விசாரணையில் அருட்சகோதரியை 50,000 ரூபாய் காசு பிணை 1 லட்சம் ரூபாய் பெறுமதியான ஆழ்பிணையில் செல்ல அனுமதித்த நீதிமன்றம் மாணவ விடுதிக்கு அருட்சகோதரி செல்லக்கூடாது எனவும் பாதிக்கப்பட்ட மாணவர்களுடனோ அவர்களின் பெற்றோர்களுடனோ தொடர்பு கொள்ள கூடாது எனவும் நிபந்தனை விதித்துள்ளது. மாத்தளையில் உள்ள தம்புள்ளை பகுதியில் சட்டவிரோத மதுபானம் அருந்தி 4 பேர் உயிரிழந்துள்ளதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இந்த சம்பவம் தம்புள்ளை விகாரை சந்தி பகுதியில் பதிவாகியுள்ளது. 2 நாட்களுக்கு முன்னரே இந்த சட்டவிரோத மதுபானத்தை அருந்தி 2 உயிரிழந்துள்ளதாகவும் நேற்றைய தினம் அதே மதுபானத்தை அருந்தி 2 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர்.
சட்டவிரோத மதுபான வியாபாரம் குறித்து பல தடவைகள் போலீசாரினால் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு தண்டனையும் வழங்கப்பட்டுள்ளமை விசேட அம்சமாகும். நீண்டகாலமாக நடைபெற்று வரும் இந்த சட்டவிரோத மதுபான விற்பனை மோசடியால் அந்த பகுதி மக்கள் தற்போது மிகுந்த சிரமத்திற்குள்ளாகி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. உயிரிழந்தவர்களின் பிரேத பரிசோதனைக்கு மேலதிகமாக ரசாயன பகுப்பாய்வு அறிக்கைகளை பெற்று அவர்களின் மரணத்திற்கான உண்மை காரணங்களை கண்டறிய தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று போலீசார் தெரிவித்தனர். மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை தம்புள்ளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கனடாவில் அதிக எண்ணிக்கையிலான திருட்டு சம்பவங்கள் இடம்பெற்று வருவதாக சில்லறை வர்த்தகர்கள் தெரிவிக்கின்றனர். இதனால் தங்களின் வர்த்தக நடவடிக்கைகளை முன்னெடுத்து செல்வதில் சவால்களை எதிர்நோக்க நேரிடுவதாக தெரிவித்துள்ளனர். ஓராண்டு கால பகுதியில் சில்லறை வியாபார நிலையங்களில் இடம்பெறும் திருட்டு சம்பவங்கள் காரணமாக சுமார் $5 பில்லியன் வரையில் நட்டம் ஏற்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. கனேடிய சில்லறை வர்த்தக நட்ட தடுப்பு மற்றும் அனர்த்த முகாமைத்துவ நிறுவனம் இந்த தகவலை வெளியிட்டுள்ளது. கோவிட் பெருந்தொற்று காலப்பகுதிக்கு முன்னர் இருந்த நிலையை விடவும் தற்பொழுது அதிக எண்ணிக்கையிலான திருட்டு சம்பவங்கள் பதிவாகி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. திருட்டு சம்பவங்களை வரையறுப்பது தொடர்பில் கடந்த வாரம் சில்லறை வர்த்தக நிறுவன பிரதானிகள் சந்திப்பு ஒன்றினையும் நடாத்தியுள்ளனர். சில்லறை வியாபார நிறுவனங்களில் இடம்பெற்று வரும் திருட்டு சம்பவங்கள் காரணமாக மொத்த வருமானத்தின் 1.8% நட்டம் ஏற்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. நீண்டகாலமாக கனேடிய சில்லறை வியாபார நிலையங்களில் திருட்டு சம்பவங்கள் முன்னெடுக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. திட்டமிட்ட அடிப்படையிலான திருட்டு சம்பவங்களின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள www.todayjeffna.com என்ற இணையதளத்தினை பார்வையிடவும்.